friends, welcome to London Tamil Kitchen. இனிமேல் நீங்கள் பீனட் பட்டர் ஆல்மண்ட் பட்டரை கடையில வாங்கி யூஸ் பண்ண தேவையில்லை, நீங்களே வீட்டுல செய்து யூஸ் பண்ணலாம். பீனட் பட்டருக்கு பீனட் தேவை, ஆல்மண்ட் பட்டருக்கு ஆல்மண்ட் தேவை. எப்படி செய்யறதுன்னு சொல்லி பாப்போம் வாங்க. அடுப்பை ஆன் பண்ணி மீடியம் ஹீட்டுக்கும் லோ ஹீட்டுக்கும் இடையில விட்டு இருக்கிறேன். கச்சான வறுத்தெடுக்கணும். 5 மினிட்ஸு பிறகு இப்படி கச்சான் கொஞ்சம் கொஞ்சமாக வெடிக்க தொடங்கும். நார்மலாக சீட்ஸ் வறுபட்டுட்டுதுன்னு சொல்லி சொன்னால் வெடிக்க தொடங்கும். பொப்பண்ண தொடங்கினா பிறகு 1 மினிட் வறுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணணும். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். வறுத்த கச்சான 10 to 15 மினிட்ஸ் ஆற விடணும். பீனட் பட்டரில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. கச்சான் இப்போ கொஞ்சம் ஆறிட்டுது. இனி இதை கசக்கி இந்த தோலை ரிமூவ் பண்ணணும். கச்சான தோலை கட்டி எடுத்துட்டேன். தோலை கட்டி வச்சிருக்கிற இந்த கச்சான கிரைண்டர் கப்புக்குள்ளே போடுவேன். முதல் பல்ஸில் தான் விட்டு விட்டு அரைக்கணும். முதலே ஹை ஸ்பீட்டில் விட்டு கிரைண்ட் பண்ணினா பீனட் பட்டர் ஸ்மூத்தாக வராது. கிரைண்டர் கப்பின் அடியில் இருக்கிற பீனட் மட்டும் அரைப்பட்டு பட்டர் ஆகும், மேலே இருக்கிறது அரைக்குறைய அரைப்பட்டு இருக்கும். இப்படி கொஞ்ச நேரம் விட்டு விட்டு அரைச்சா பிறகு இனி ஹை ஸ்பீட்டில் விட்டு கிரைண்ட் பண்ண போகிறேன். கிளறி விட்டு அரைச்செடுக்கணும். 2-3 தரம் கிளறி அரைச்சாதான் ஆயில் வரும். எண்ணெய் பெயர்ந்து வந்திருக்குது பாருங்க, சைனியாக இருக்குது. பீனட் பட்டர் ரெடி. இப்படி வாய் அகலமான போத்தலுக்குள்ள தான் ஆல்மண்ட் பட்டர் பீனட் பட்டரை போடணும். அப்போ தான் எடுக்க ஈஸியாக இருக்கும். நாங்கள் வீட்டில் செய்கிறது ஹெல்த்தி கூட. கடையில் சில நேரம் ஆயில் ஆட் பண்ணுவினோம், உப்பும் போடுவினோம். நாங்களாக செய்தால் உப்பு போடாமல் ஆயில் விடாமல் இந்த நேச்சுரல் ஆயில் வரத்தக்கதாகவே செய்து சாப்பிடலாம். பீனட் பட்டர் எப்படி வந்திருக்குதுன்னு சொல்லி பாருங்க. ஹெல்த்தியான வீட்டில் தயாரித்த பீனட் பட்டர் ரெடி. ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் பச்சை கச்சான் மட்டும் இருந்தால் காணும். 200 கிராம் பாதாம் எடுத்து வச்சுருக்கிறேன். அடுப்பை ஆன் பண்ணி மீடியம் ஹீட்டுக்கும் லோ ஹீட்டுக்கும் இடையில் விட்டுருக்கிறேன். இந்த பாதாமை வறுத்தெடுக்கணும். சீட்ஸ் நார்மலாக வறுபட்டால் வெடிக்க தொடங்கும். கேட்குது அவங்களுக்கு சத்தம்? சீட்ஸ் வெடிக்க தொடங்கிட்டுது. இப்போ இந்த பாதாம் வறுபட்டுட்டுது. இந்த பாதாம் வறுபடுகிறதுக்கு 5 to 7 மினிட்ஸ் எடுக்கும். இனி நான் அடுப்பு ஆஃப் பண்ணுறேன். இந்த பாதாமை 5 மினிட்ஸ் ஆற விட்டுட்டு தான் அரைச்செடுக்கணும். ஆல்மண்ட் கொஞ்சம் சூடாக இருக்குது. இப்போ நான் கிரைண்டர் கப்புக்குள்ளே போடுறேன். முதல் நான் பல்ஸில் தான் விட்டு அரைக்க போகிறேன். விட்டு அரைக்க போகிறேன். பல்ஸில் அரைச்செடுத்தா பிறகு இனி ஸ்பீட்டை கூட்டி அரைச்செடுக்கணும். திரும்ப கிளறி விட்டு அரைச்செடுக்கணும். இந்த ஆல்மண்டில் இருந்து ஆயில் வருந்தனைக்கும் நாங்கள் கிளறி அரைக்கணும். கிளறி திரும்ப அரைச்சு இப்படி ஆயில் பெயர்ந்து வந்திருக்கு பாருங்க. இப்போ ஆல்மண்ட் பட்டர் ரெடி. இனி இந்த ஆல்மண்ட் பட்டரை ஒரு போத்தலுக்கு போட்டு
மூடி வைக்கணும். உங்களுக்கு விருப்பம்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இதுக்குள்ள சீ சால்ட் 2 ஸ்பிஞ்ச் போடலாம். இது உப்பு போடாமலே டேஸ்ட்டாக இருக்கும், அதால் நான் உப்பு போடல. நீங்கள் இந்த ஆல்மண்ட் பட்டரை ப்ரெட்டுக்கு பூசி சாப்பிடலாம். இந்த ஆல்மண்ட் பட்டரில் ஆயில் தெரியுது பாருங்க, இது ஆல்மண்டில் இருந்து வந்த ஆயில் தான். இந்த ஆல்மண்ட் பட்டரை செய்து வச்சிருக்கத்தான் அதில் இருந்து ஆயில் வரும். நீங்கள் அடுத்த நாள் பார்த்தீங்களன்னு சொல்லி சொன்னால் அந்த ஆல்மண்ட் பட்டரில் இருந்து நிறைய ஆயில் வந்துருக்கும். இப்போ மூடையில் கொஞ்சம் நேரம் வார விட்டுட்டு தான் மூட போகிறேன், அப்போ தான் பழுதாகாமல் இருக்கும். நீங்களும் ஆல்மண்ட் பட்டர் பீனட் பட்டரை செய்து பார்த்து எப்படி வந்தேன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் போடுங்க. என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் பண்ணுங்க. ப்ளீஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னும் ஒரு அமேசிங்கான ரெசிபியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் மதி. பாய்.